பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்லாம பிரியமானவர்களே, அவங்க ஆன்லைன்ல தேவனோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஐடி துறையில வேலை பார்க்கறது மாத்திரம் இல்லாம ஆன்லைன்ல தேவனோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க பிரியமானவர்களே. ஜீசஸ் டைம் பிரேயர் ஃபெலோஷிப்ன்ற டாபிக்ல தேவனோட ஊழியத்தை அவங்க ஃபவுண்டரா இருந்து இந்த கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம்ல ஆரம்பிச்சு தேவன் அற்புதமாக இம்மட்டும் நடத்தி தரார் பிரியமானவர்களே. அநேக சகோதர சகோதரர்களை இதுல பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க பிரியமானவர்கள். அது மாத்திரம் இல்லாம அவங்க காஸ்பல் சிங்கரா இருக்காங்க. ஜீசஸ் ரெடீம்ஸ்ல கூட இந்த வருடம் நியூ இயர் அந்த ப்ராமிஸ் சாங்கு சகோதரி தான் பாடியிருக்காங்க நம்ம ஜீசஸ் ரெடீம்ஸ்ல. அதை தொடர்ந்து தனியாவும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அவங்க சொந்தமா ஒரு பாடல் பாடி வெளியிட்டிருக்காங்க பிரியமானவர்களே. நீங்க அதை பின்னால நீங்க பார்க்கலாம். நம்ம இப்ப ப்ளே பண்ணியிருந்தோம். நீங்க அது கூட நீங்க தனியா இருக்கும்போது அதுக்கப்புறம் பாருங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸும் கூட மிஷினரியா இருக்காங்க பிரியமானவர்களே. தேவன் அற்புதமாக அவங்களோட ஊழியத்தை தேவன அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்தை நடத்தி இந்த தினத்துல நம்ம மத்தியில வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பிரியமானவர்களே. தேவன் அற்புதமாக சகோதரியை இன்று நம்மத்தில அவங்களோட சாட்சியும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியாத தேவன் மத்தியில இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற பிரியமானவர்களே. தேவன் தாமே இந்த மீட்டிங் ஆசீர்வாதத்தை தரும்படியாக எந்த விதமான நெட்வொர்க் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை இல்லாம இன்னும் வர தடைப்படுகிறவங்களை கூட தேவன் துரிதமாய் கொண்டுக்கும்படியாக நம்ம மத்தியில இணைந்திருக்கிற யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். குட் ஈவினிங் நாகுமி. குட் ஈவினிங் ஆண்டி. ஜெபம் பண்றேன். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, தர்மையான ஜெப வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சாயங்கால வேலையில நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபி கொடுத்த தருணத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிற சுவாமி. இந்த வேலைக்கிழமை தோறும் நடக்கிற இந்த கிரைஸ்ட் சென்டர் ஹோம்ல சுவாமி, இன்றைக்கும் கூட நம்முடைய பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவரை உபயோகிக்க போகிறீர். அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. உடைய பிள்ளையை உடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர்தாமே பலப்படுத்தி அபிஷேகித்து ஆண்டவரே சாமி எனக்கு எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பரத்துல இருந்து அனுப்பி தரணும்னு சொல்லி உடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம். பிள்ளையுடைய வாயில சுவாமி உடைய வார்த்தைகளை வைக்க முடியாது உடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம் சுவாமி. கொடுக்க போகிற சாட்சியையும் ஆண்டவரே சாமி செய்தியும் கூட சுவாமி நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது உடைய சமூகத்துலதாமே நாங்க கெஞ்சுகிறோம். தேவனே சுவாமி அவங்களுடைய எல்லா ஊழியங்களையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷத்தனமாக இந்த நேரத்துல ஆண்டவரே சாமி கொடுக்க போற சாட்சிய நீங்க ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்க ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே நாங்கள் அதை கேட்டு 1, 30, 60, 100 பலன் தரக்கூடியவர்களாக மாற்றுங்க சுவாமி. கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி நிக்கிறவர்களாக சுவாமி எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாமி. உமக்கு இந்த பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற போறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவையுள்ள ஆத்துமாக்களை கூட சுவாமி நீ அது சீக்கிரமா கொண்டு வரும்படியாக உடைய சமூகத்துல தான் கெஞ்சுகிறோம் ஐயா. தேவனே அப்படியாக ஆண்டவரே சுவாமி எல்லா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளங்கள் ஆண்டவரே சுவாமி நெட்வொர்க் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் உடைய கண்ட்ரோல்குள்ளாக வைக்கும்படியாக உடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம். மீதியான நேரம் முழுவதும் எங்களோடும் ஆண்டவரே வார்த்தை கொடுக்கிற சாட்சி கொடுக்கிற உடைய பிள்ளையோடு இருந்து வழிநடத்தும்படியாக உடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம் சுவாமி. நீ அப்படியா செய்ய போகிற உடைய அன்புக்காக துதிக்கிறோம். எல்லா துதிக்க நமக்கு மேலாம் அமைக்க செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கட்ட ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. ஓகே ஆண்டி. பிரியமானவர்களே, இந்த தினத்துல மத்தியில சகோதரி வந்து இணைந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேவன் தாமே அற்புதமாக சகோதரி மரித்து தேவன் வெளிப்படுவாராக. இப்போது கூட நம்ம சாட்சிக்கு கடந்து செல்லுவோம். ஓவர் டு அனன் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அங்கிள்காகவும் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் மீட்டிங்ல பார்ப்பதற்கு. ஆக்சுவலி நம்ம வந்து அதாவது டைரக்ட் மீட் அதுதான் வந்து நம்ம பண்ண முடியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு ஆன்லைன் மீட் கொடுத்து ஆண்டவர் பண்ண வச்சிருக்கிறாருன்னா அதன் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுதுன்ற போது இட்ஸ் அ வெரி பிக் திங். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதுல. என்னுடைய பேர் அனன்ஷியா. நான் வந்துட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானது. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். என்னுடைய அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ முழுமையா ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துதான் நான் இன்றைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். இவ்வளோ விஷயம் பண்றேன் அப்படின்னா அது காட்ஸ் கிரேஸ் தான். தேர் சம்டைம்ஸ் வி டோன்ட் ஹாவ் பீப்புள் டு என்கரேஜ் அஸ். நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய குறைவுகளை பார்த்து இது இவ்வளவுதான், இந்த பாத்திரத்துல இவ்வளவுதான் தண்ணி பிடிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவுதான் அப்படின்ட்டு அளவு பீப்புள்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார்னா, இல்ல இவனை நான் வணைந்து உருவாக்க போகிறேன், நான் தெரிந்து கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்படிதான் அவர் என்னையும் பயன்படுத்த அவர் ஆரம்பித்தார். சோ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி ப்ரேயர் பண்ணணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா காட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ப்ரேயர்னா என்னது, ப்ரேயர் லைஃப்னா என்னது, மத்தவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும், மத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என்ன பண்ணான்னா, ஜீசஸ் டைம் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு ஃபெல்லோஷிப் ஆண்டவர் நடத்துவதற்கும் அவர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆச்சு. 365 டேஸும் நாங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிற தேசங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஆண்டவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி பாட்டு பாடணும், எப்படி மெசேஜ் கொடுக்கணும், எப்படி ப்ரீச் பண்ணணும், எப்படி பீப்புள்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்ததை மற்றவர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதையும் ஆண்டவர் நடத்துவதற்கு கிருபை பாராட்டினார். இந்த பாடல்கள்லாம் நீங்க பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு டெஸ்டிமனி தான். நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தான் நான் இருக்கிறேன். சோ எனக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது லைக் வி ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஆனாலும் ஆண்டவர் அதுலயுமே நடத்தினார். அங்க இருந்தும் ப்ரேயர் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். சம்டைம்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஆண்டவர் எனக்கு வந்து இந்த ஊழியத்தை நடத்துவதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நிறைய சூழ்நிலைகள்லாம் நடந்தது. ஆனா ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்காதபடி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க எப்படி பயன்படுத்துனீங்களோ அதே போல என்ன பயன்படுத்துங்க. இந்த சென்னைக்கு வந்து நான் வந்திருக்கிறேன், வேலைக்காக நான் வந்திருக்கிறேன், ஆனா நீங்க என்ன பயன்படுத்துங்க சுவாமி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கிடையாது. அப்பா அம்மா வெளியில ஊழியங்கள் பண்றாங்க. சென்னையில நான் மட்டும்தான். ஆண்டவர் கிட்ட என்ன டெடிகேட் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய ஃபெலோஷிப் பீப்புள்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பீப்புளை கூட்டிட்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்ல ஆண்டவர் கொண்டு போய் என்னை அற்புதமாக அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நிறைவேற்றினாங்க. சோ வந்து காடோட கிரேஸ் தான் இது எல்லாமே. சோ வந்து இன்றைக்கு நான் இங்க நிற்கிறேன் அப்படின்னா காட் ப்ரிப்பேர்ஸ் சம்திங் ஃபார் அஸ். அதாவது ஆண்டவர் வந்து எல்லாரையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல டக் 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 டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி நிப்பாட்ட மாட்டாரு. அவர் ப்ரிப்பேர் பண்ணி உருவாக்கி சில விஷயங்களை நம்மள பயன்படுத்தின பிற்பாடுதான் அவர் ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பார். இந்த எல்லா ப்ராசஸ்லயும் நம்ம அவரோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த மகிமையான காரியத்தை பார்க்க முடியும். அதே போல என்னுடைய வாலிப வயசுல ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் செய்து முடித்தார். சோ இன்னைக்கு ஒர்க்கும் பண்ணிட்டு கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்கு ஆண்டவர் பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தோம். இப்போ 20 அதாவது காத்துட்டு இருக்கும்போது 3 இயர்ஸா வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அன்று நல்ல ஒரு மகனை கொடுக்கணும். அதாவது வந்து இந்த 2 விஷயத்தையும், அதாவது ஒர்க் விஷயத்தையும் சரி மினிஸ்ட்ரி விஷயத்தையும் அக்செப்ட் பண்ற ஒரு பையனை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 3 வருடம் நான் வந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பாடுகள் உண்டு. நீங்க ஊழியம் செய்றீங்கல்ல, ஏன் உங்களுக்கு டிலே ஆகுது, ஏன் உங்களுக்கு இன்னுமே நடக்கல அப்படின்னு பலவிதமான சோதனைகள், பலவிதமான குழப்பங்கள். யாராவது சாட்சி சொன்னா கூட ப்ரேயர்ல வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ஸ். அப்போ வந்துட்டு ஆண்டவருடைய கரத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த பாடல் வந்து நாங்க மியூசிக் டியூன் பண்ணும்போது, காத்திருக்கிறேன் உமக்காக காத்திருக்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு நன்மை செய்கிறதும், நமக்கு என்ன நம்மளுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதும் அந்த தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். அதே போல ஆண்டவர் வந்து இந்த போன மாசத்துல நல்ல ஒரு
மகன் ஆண்டு எங்களுக்கு காண்பித்தார். என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. செப்டம்பர் 7 என்னுடைய மேரேஜ் வந்து ஆண்டவர் நடத்தி வைக்கிறார். ஸோ நீங்க அதுவுமே காட்ஸ் கிரேஸ் தான். எவ்ரிதிங் வாஸ் காட்ஸ் கிரேஸ். when you sit in front of God, wait for the Lord and get what he has in your life, he'll definitely give you. ஸோ அதுதான் ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கையில செஞ்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, even though I work, even though I do anything, I sit in the presence of God. I do something for Christ. என்னால சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு ரோட்ல போகும்போதாவது இருக்கட்டும், ஒரு பஸ்ல இருக்கும்போதாவது இருக்கட்டும், ஆண்டவரை பத்தி சொல்லணுங்கிற தாகத்தையுமே ஆண்டவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது. என்ன கிறிஸ்டியன் லைஃப், எப்படி நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும், எப்படி ஒரு ஊழியத்தை பண்ணணும், உண்மையா எப்படி செய்யணும், உலகத்திற்காக மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமா எப்படி இருக்கணும், நான் செய்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எல்லாமே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் அவர் வசனம், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப், பெரிய பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் வந்து எனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. ஸோ வந்து இங்க கூட நிறைய வாலிபர்கள் இருக்கலாம், மேபி ஐ டோன்ட் நோ, பட் பீப்புள்ஸ் இருக்கலாம். நீங்க வீட்டுல இருக்கலாம். நான் ஹாஸ்டல்ல வளர்ந்த ஒரு பொண்ணுதான். ஃபுல்லா நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். ஆனா ஏசப்பா என்ன ஃபுல்லா கேர் டேக் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட என்ன சரண்டர் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து சிஸ்டர் அனன்ஷியான்னு சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் என் பேரு சொல்றதுக்கே ஒண்ணுமே இருக்காது, அனன்ஷியான்னு சொல்றதுக்கே. அப்ப வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டரோட நிலைத்து நின்று இன்னைக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அது ஏசப்பா தான். ஏன்னா அவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது மாத்திரம் இல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் ஆண்டு சொல்லுகிறார். சோ இங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். நான் ஹோம் மேக்கரா இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல, குழந்தைங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க பல விஷயத்துல இருக்கலாம். இட்ஸ் நாட் லைக் தட். நீங்க இருக்கிற இடங்களில, இருக்கிற வீட்டுல தேவனுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அதை கனப்படுத்தவும், அதன் மூலமாக நிறைய ஆத்துமாக்களை எழுப்பவும் ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சோ தேங்க்யூ ஆண்டு. எனக்கு ஆண்டு செய்த நன்மைகளை, அதாவது கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவர் நடத்தின விதங்கள், ஒவ்வொரு பாதையை ஆண்டு அழகாக நடத்தினார். இன்னைக்கு அவர் நடத்தினாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சாட்சி சொல்வதற்கும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். இயேசுவோடைய நாம மாத்திரம் இதுல மகிமைப்படுவதாக. இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அனன்ஷா, ஆக்சுவலி நீங்க அந்த காத்திருக்கிறேன் சாங் பண்ணீங்களா, அந்த சாங் எங்களுக்காக பாட முடியுமா? நீங்களே அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ், வேர் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ், உங்களை பத்தி ஸ்கூலிங் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யூ ஹவ் ஸ்டார்டட் வித் தி மினிஸ்ட்ரி, பட் ஜஸ்ட் வாண்டட் டு நோ அபௌட் யூ மோர். ஓகே, என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எங்க அப்பா அம்மா ஊழியக்காரங்கனால எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சொல்லிட்டு. இப்ப நான் பல விதமான ஸ்கூல்ல படிச்சேன். மும்பைல படிச்சேன், அதுக்கப்புறம் நாகர்கோயில்ல படிச்சேன், கோயம்புத்தூர்ல படிச்சேன், மதுரையில படிச்சேன். ஸோ இப்படி பல இடங்களில நான் படிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹாஸ்டலுக்கு அப்புறம், அதாவது காலேஜ் லைஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னோட ஹாஸ்டல் தான். ஸோ ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு என்னை கூட்டிட்டு வந்தாரு. நான் உனக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் நினைச்சேன் அப்ராடுக்கு தான் நான் போக போறேன் அப்படின்ட்டு. பட் இல்ல, ஆண்டவர் சென்னைக்கு கொண்டு வந்தார். சென்னையில நிறைய ஊழியங்களை கொடுத்தார். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். we have an IT fellowship, அதாவது IT பீப்புளோட ஃபெலோஷிப் எனக்கு கிடைச்சிச்சு. அதுவுமே காட் கிரேஸ் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா நாங்க we pray for all the peoples, all the young peoples. So we have a committee, ஒரு சின்ன கமிட்டி மாதிரி இருக்குது. So all over the places இருக்குது ஒரு கம்பெனில. ஸோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் அதுலயுமே என்னை பயன்படுத்தினார். ஸோ நான் பாடின பாடலை நான் உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். என்னை போல காத்து கொண்டு இருக்கிறீங்களா? எதற்காக? ஏதாவது ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இது இன்னுமே நடக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கரெக்டா இந்த சாங்கோட ப்ரோமோ வந்து நாங்க 5 o'clock ரிலீஸ் பண்றோம். இந்த பாடலை வந்து ரிலீஸ் பண்ணவே முடியல. 1 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம், இதை ரிலீஸ் பண்ணவே முடியல. அப்புறம் வந்துட்டு ஏன் ஆண்டவரே பண்ண முடியல, ரெக்கார்டிங் ஆயிடுச்சு, வீடியோ ஷூட் ஆகவே இல்லை. மனசு கஷ்டமா இருந்தது, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 1 வருஷம் உட்கார்ந்து நாங்க ப்ரேயர் பண்ணோம். கரெக்டா
அன்று ஜூன் 6ஆம் தேதி 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண கிருபை தந்தார். இப்ப நாங்க ஜெபிக்கும் போது சொன்ன இந்த பாடல் அநேக பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த பாடல் பெரிய அற்புதமா போய் சேரணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் மிராக்கிளே எனக்கு தான் நடந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ரோமோ 5 o'clock ரிலீஸ் பண்றோம். அண்ட் 7 o'clock வந்து என்னுடைய அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் என்னுடைய வாழ்க்கையில செய்தார். அந்த பாடலை நான் உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே. காத்திருக்கிறேன், உமக்காக காத்திருக்கிறேன், எனக்கு நன்மை நடக்கும் வரை காத்திருக்கிறேன். என் இயேசுவே, எனக்கு சித்தம் நிறைவேறும் நாள் வரும் வரை காத்திருக்கிறேன். எனக்கும் உதவி கிடைக்காத நேரங்களிலும் உமக்காக காத்திருக்கிறேன். என் இயேசுவே, என் இயேசுவே, என் கண்ணீரின் விசுவாசத்தை காண்கின்ற தேவனே, உம் அற்புதங்களுக்காக எண்ணீர் நாட்களும் பல, உம் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த நாட்களும் பல. ஆனால் நீ எனக்கு நான் கேட்காத வரம் தந்திரே, எனக்காக காத்திரு என்று வரம் தந்திரே. உமக்கு நன்றி சொல்லி துதிப்பேன், உமை நோக்கி கூப்பிட்டேன். உமக்கு நன்றி சொல்லி துதிப்பேன், நான் காத்திருக்கும் நேரத்தில் விசுவாசத்தோடும் நன்றியோடும் உம் பெயரை சொல்லி துதிப்பேன். உம் புகழை பாடுவேன், உம் வார்த்தையில் ஜெபிப்பேன். நான் காத்திருக்கும் நேரத்தில், நான் காத்திருக்கும் நேரத்தில். Amen, amen. Thank you. Praise the Lord. Very nice. Thank you, sister. திஷா, தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம மத்தியில கூட நல்ல டெஸ்டிமோனி சிஸ்டர் கொடுத்தாங்க. அவங்க எவ்வளோ ஆண்டவரை ஆர்வமா தேடினாங்க அவங்க லைஃப்ல. அவங்க அந்த எங்கேஜ்ல வாலிபத்துல ஆண்டவர் எவ்வளோ அழகா தேடினாங்க என்பதை கூட சொன்னாங்க. அவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சதை சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நீங்க செய்தது போல என்னோட வாழ்க்கையிலையும் செய்யும்படியாக அவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் அவங்க செய்திருக்காங்கன்றத கூட ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய திருமணத்திற்காக காத்திருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க் மினிஸ்ட்ரி எல்லாம் அக்செப்ட் பண்ணி கூட ஒரு துணை வேண்டும்னு அவங்க ஃபேமிலியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 3 இயர்ஸா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நல்ல துணை கிடைக்கணும், அவங்களுடைய ஒர்க் மினிஸ்ட்ரி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு துணை கிடைக்கணும்னு சொல்லிட்டு 3 இயர்ஸாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆண்டவர் அவங்களுக்கு நிறைவேற்றி ஒரு நல்ல வாழ்க்கை துணைய ஆண்டவர் அவங்களுக்கு சிஸ்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில நன்மை செய்யற வரைக்கும் காத்திருந்திருக்காங்க. சிஸ்டர் பொறுமையா இருந்திருக்காங்க, வாஞ்சியா இருந்திருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப நேசிச்சிருக்காங்க. அது எக்ஸ்பெக்ஷன்ல சொல்லணும், ரொம்ப நேசிச்சிருக்காங்க ஆண்டவர் அவங்க. அப்புறம் ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொன்னு கூட சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அந்த அந்த இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு கூட சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது எவ்வளோ ஒரு ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். அப்புறம் அவங்க லைஃப்ல இப்போ இன்னும் அவங்க ஆண்டவருக்காக நிறைய பாட்டு பாடணும். அவங்க எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் சிஸ்டர். அதுக்காக கூட யாராவது ஜெபிச்சு கொள்ளும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. பிரியமானவர்களே, கேட்ட சாட்சிக்காகவும் கேட்கப்படுற தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம மத்தியில இணைந்திருக்கிறார் தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். காஸ்பர் ஜாப் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாயங்காலத்துல நீர் எங்களை ஜூம் மூலமா ஒண்டி கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி. சகோதரிய சாட்சிக்காகவும் பாட்டுக்காகவும் சித்திக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி பல மாநிலங்களாக கொண்டு வந்து ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க, துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரிய ஜீவிதத்தில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்து யாரும் வைக்கப்படலை. எவ்வளவு பேருக்கு எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ருசித்திருக்கின்றவரே, அது யாரும் மறக்க முடியாது. சகோதரி ஆசிர்வதியும் ஆண்டவரை இப்ப கொடுக்க போற வார்த்தையோட நீர் ஆசிர்வதியும். சகோதரி சகோதர குடும்பத்தையும் அவருடைய தேவையெல்லாம் நீ சந்திக்கல. நீதான் உங்களோட இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ அங்கிள். பிரியமானவர்களே, இப்போது கூட நம்ம மத்தியில சகோதரி எடுத்துக்கொண்ட டாபிக் ஆனது கிறிஸ்துவுக்குள் நடப்பது எப்படி. இந்த டாபிக்ல இருந்து தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்காங்க. பிரியமானவர்களே, ஜெபத்தோட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஓவர் டு சிஸ்டர் அன்சியா. ஹல்லேலூயா. ஒரு இசை கூட கர்த்தருடைய வார்த்தையை அன்று கொடுக்கும்படி எனக்கு அவர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்னோட பிரேயர்லாம் ஆன் பண்ணுவாங்க, ஹாய் காட்டுவாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. யாராவது இருக்கீங்களா? லைக் உங்களோட எக்ஸ்பிரஷன், நான் பேசுறது கேக்குதா, ஆடிபிளா இருக்கா, இதெல்லாம்? யா, தேங்க்யூ. உங்களோட எமர்ஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்ட்டு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, நாம் எப்படி நடக்க வேண்டும், அதாவது கர்த்தருக்குள் நடப்பது எப்படி, அதாவது இயல்பான வாழ்க்கையில நம்ம எப்படி வேணா நடக்கலாம், படிக்கலாம், பெரிய ஆளாகலாம், ஒர்க்குக்கு போகலாம், என்ன வேணா செய்யலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது நார்மலான விஷயம். ஆனா கர்த்தரை முன்வைத்து கர்த்தருக்குள் நடப்பது எப்படி, அப்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத குறித்துதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 15ஆம் அதிகாரம், யாராவது ஒருவர் ரீட் பண்ணலாமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 3. ரீட் பண்றீங்களா? இருக்கீங்களா? ஓகே, நானே ரீட் பண்றேன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் இங்க சொல்லும் போது அவருக்கு பிரியமா, அவருக்கு இஷ்டமா அவர் நடக்கல, மாறாக பிதா தனக்கு என்ன சித்தம் வைத்திருந்தாரோ, பிதா வந்து தன்னோட வாழ்க்கையில, அதாவது அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, உம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்து கொண்டார். அப்ப இங்க ஒரு அழகான ஒரு விஷயத்த பார்க்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது தேவனாகிய கதை, அதாவது அவர் என்ன பண்றாரு, பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்புகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் எப்படி வேணா வந்திருக்கலாம், எப்படி வேணா அவர் வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு ஜாலியா கூட இருந்திருக்கலாம், அவர் இஷ்டப்படி அவர் இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார்னா, இல்ல, இவர்கள் எல்லாருடைய பாவத்திற்காக தான் நான் மரிக்க வேண்டும், இவர்களுடைய பாவம் நிந்தனைகள் எல்லாவற்றையும் நான் சுமந்து சிலுவையில தீர்க்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு, தீர்க்க தரிசனம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்கிறபடி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும் படத்தக்கதாக அவர் நடந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இயேசுவுக்குள்ள எப்படி நடக்கிறோம்? இங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலிங் இருக்கும்.
நீங்க வந்து பெரியவங்களா இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல பலவிதமான காரியங்கள் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். இங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு விஷன் வச்சிருக்கிறார். நம்ம அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷனை கேரி பண்றோம். நம்ம நினைக்கலாம் வந்து பாஸ்டர்ஸ் தான் இது பண்ணணும், இவங்கதான் இது பண்ணணும், நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. இந்த எழுப்புதல் காலகட்டத்திலயும் சரி, நம்மள ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது முதலாவது காரியம் நமக்குள் என்ன இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அனன்ஷியாவாகிய நான் வேலையை செய்யணும், சம்பாரிச்சு அம்மா அப்பா கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் மாறாக என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரும் நானும், கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அததான் நம்ம கிட்ட இன்சிஸ்ட் பண்றார். நான் எப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், அப்படின்னா தான் சொந்த இஷ்டத்துக்கு நடக்கல அவரு. அவர் சொல்லி இருக்கிறபடியே, எழுதியிருக்கிறபடியே, தேவனுடைய பிதாவின் சித்தத்தின்படியே அவர் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவரை ஃபாலோ பண்ற நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அப்படிங்கிறதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் முதலாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில, அதாவது நம்ம ஏதோ வாழ்றோம், ஏதோ போறோம், சின்ன பொய் தானே, சின்ன தப்பு தானே அப்படின்னு இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நடக்கிற நடை நம்மளோடு இருக்க வேண்டும். அப்ப அந்த பயந்து நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கர்த்தரோடு நிலைத்து நிற்கிறோம் என்று அர்த்தமா. பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக வந்து எழுதுறார். நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல சொல்லியிருப்பாரு ஆண்டவர். அதனால ஒரு அழகான அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 13-16 வாசிக்கும் போது, அப்பொழுது பவுல் எழுந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பவுல் வந்து எழுந்து அவர் வந்து இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் கை மாத்தி அவர் சொல்றாரு, நீங்க அதாவது ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு ஆணித்தரமாக என்ன பண்றாரு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து எப்படி கூட்டிட்டு வந்தாரு, எப்படி நடத்தினார், அவர்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அவர் வந்து ஜனங்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். அப்ப அவர் பகிரங்கமா ஒரு விஷயத்த சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து நடக்குகிற சகல ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட அதான் சொல்றாரு. அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க நம்ம கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு என்ன ரிமைண்ட் பண்றாருன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இப்ப ஆண்டவருக்கு பயந்து நடந்த மனுஷர்களா நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க 24ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வசனம் அழகாக சொல்லுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சந்தரிச்சு கொண்டிருந்தான். அதாவது வந்து சஞ்சரிச்சுட்டே இருக்கிறான். தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கையிலே அவன் என்ன சொன்னான், அவன் அவன் வந்து எடுத்து கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப எவ்வளோ அன்பு தேவன் மேல. அப்போ இவ்ளோ அன்பு தேவன் ஒரு மனிதன் மேல வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவனுடைய நடக்கை, அவன் தேவனோடு இருந்த ஐக்கியம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம பீப்புளை ப்ளீஸ் பண்றவங்களா இருக்கிறோமா, இல்ல காட ப்ளீஸ் பண்றவங்களா இருக்கிறோமா? நீங்க அதே அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதாவது நோவா தன் காலத்தில் இருக்கிறவர்களுக்குள் நீதிமானும் அதாவது உத்தமனாய் நடந்து கொண்டான், தேவன் அவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்ப ஏன் இந்த சஞ்சரிப்புக்கிற காரியம் வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கும்போது தேவன் வார்த்தையின் மூலமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பார், அவரோட சஞ்சரிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் என்கிட்ட டெய்லியும் பேசுறாருங்க, டெய்லியும் நான் ஆண்டரோட வார்த்தையை கேட்கிறேன், எனக்கு என்ன நடக்கணும், எப்படி போகணும்ன்றதை எனக்கு ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சம்டைம்ஸ் நம்ம ஆமா சொல்லுவோம், ஆனா நம்மளால ஆணித்தரமா சொல்ல முடியுமா? இல்ல டெய்லியும் ஆண்டவர் என்கிட்ட பேசுறார், டெய்லி ஒரு சிலர் தான் இருப்போம்.
ஆனா ஆண்டரோடு நடக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தையானது நம்ம கிட்ட என்ன பண்ணும், கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இங்க ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க எல்லாருமே. 2 ராஜாக்கள் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நம்ம என்னதான் ஆன்லைன்ல கனெக்ட் ஆனாலும் நம்மளுடைய கண்ணானது வேத வசனத்துல தியானமா இருக்கும், நம்மளுடைய காதானது கேட்கவைகளா இருக்கும்போது கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். இப்ப வந்து 2 ராஜாக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது ரீட் பண்றீங்களா? இங்க இருக்கீங்களா? யாராவது ரீட் பண்றீங்களா? உள்ளே போய் 2 ராஜாக்கள் 4 1 வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். ஆமென் ஆமென். பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட், அதாவது ஒரு ஹஸ்பண்ட பத்தி ஒய்ஃப் வந்து எவ்வளவு அழகான ஒரு கான்வர்சேஷனை ஒரு தீர்க்கதரிசி கிட்ட வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இவ்வளவு ஒரு அழகான கான்வர்சேஷன் அப்படின்னா அவ சொல்றா, அதாவது கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் அப்படிங்கிறா. இப்ப பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அவ சொல்றா, அவ மனைவி சொல்றா, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, ஆனா நாங்க கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா என்னுடைய கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை நீங்க அறிவீங்கல்ல அப்படிங்கறத அவ சொல்றா அந்த இடத்துல. இப்ப பாருங்க, இன்றைக்கு அப்படிப்பட்ட சர்டிபிகேட் நம்மளை பத்தி யாராவது குடுக்கறதுக்கு இருக்காங்களா? யாராவது அந்த மாதிரி இருக்கிறாங்களா? நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறோமா? மத்தவங்க, இல்ல உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ, எங்க அம்மா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அம்மா, என்னுடைய அப்பா ஒரு கர்த்தருக்கு பயந்து எது செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு கேட்டுட்டுதான் எங்க அப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இங்க இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதை கேட்கும் போது. உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றா, உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு அவளுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை அங்க நிறைவு செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, தேவனுக்கு உண்மையா நடக்கும்போது, நம்ம பிரசன்ஸ் அங்க இல்லைன்னா கூட ஆண்டவர் அங்க செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் அது நடக்கும். கணவர் இல்ல, ஆனா அவர் உண்மையாக நடந்தார், தேவனுக்கு பிரியமாக இருந்தார். ஆனா அவங்க பிள்ளைகளே, அந்த மனைவி அந்த பிள்ளைகளை ஆண்டு விடவே இல்லைங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராக இருந்தார். ஆமென். அந்த நடக்கை, கர்த்தரோடு நடக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதே இதுல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. 18ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான். ஆமென். அதே இதுல 12 வாசிங்க. 12. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாவிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆகாப்பை குறித்து நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது ஒபேதியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்திருக்கிறவன். அதாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்ற போது பாத்தீங்கன்னா, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான், சிறு வயதுல இருந்தே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கிரைப் பண்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படித்தானே? அப்ப அதுக்கப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள ரீட் பண்ணீங்கன்னா அவனுக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன காரியங்கள் நேரிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள் நடக்கும் போது மற்ற அதை பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுவார். மாறாக அது மாத்திரமில்ல, நம்மளோட பிரசன்ஸ் இல்லைனாலும் அந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நம்ம நடக்கிற பாதையில தவறோ சரியோ அதை கவனித்து நமக்கு சொல்லி, வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய மெல்லிய குரலை கேட்பதற்கும் அவர் கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், தேவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒளியில் நடக்க
வேண்டும். அதாவது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. இருள் இருக்கிற இடத்துல ஒளி வராது, ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஆமென், ஆமென். பாருங்க, அதற்கு இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவர் ஒளியா இருக்கிறார். அப்போ ஒளியா இருக்கிற தேவன், ஒளியா இருக்கிற அவரை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருளில் நடக்க கூடாது. அப்ப இருள் என்று சொல்லும் போது பாவ காரியங்களுக்குள், இச்சையான காரியங்களுக்குள், அதாவது நம்ம வந்து ஒரே வாயில தேவனையும் சோஸ்திரம் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல போயிட்டு பல தவறான காரியங்கள் செய்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறது, இது எதுவுமே வந்து அதாவது ஒளிக்கு கனெக்ட் ஆகாது. அது எல்லாமே இருளோடு இருக்கும். இப்ப ஒளியின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இருள் பக்கம் போகவே மாட்டாங்களாம். இப்ப இந்த கைடன்ஸ் எப்ப கிடைக்கும்? கர்த்தரோடு நடக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். பாருங்க, இருளில் நீங்கள் அகப்பட்டபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இன்னைக்கு நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம், நிறைய தேசங்கள்ல பிரச்சனைகள் பாக்குறோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கொலை இங்க பயங்கரமான காரியங்கள் பார்க்கும். இதுக்கு காரணம் என்ன? ஒளியை இழந்து போய் இருளில் வாழ்கிற ஜனங்களின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. அப்போ தேவனை அறிந்த நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா இருளில் நடவாதபடி ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்டியனா இருப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க? பொண்டாட்டிய போட்டு நல்லா அடிப்பாங்க. சில பேர் நல்ல கிறிஸ்டியனா இருப்பாங்க, அதாவது பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. சிலவங்க நல்ல டெய்லியும் சர்ச்சுக்கு போவாங்க, எப்படி வீடை கிளீனா வச்சுக்கணும்னு தெரியாது. அதாவது நான் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு என்ன அழைச்சாங்க. நாங்க அங்க போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த வீடை பாக்குறதுக்கே. ஹோலி ஸ்பிரிட் அதுக்குள்ள வருவாரா என்னன்னு எனக்கு தெரியல. சோ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும், நமக்குள்ள வரணும், ஒளியின் தேவன் நமக்குள்ள பிரகாசிக்கணும்னா நம்மளுடைய இருதயமானது, நம்மளுடைய வீடானது, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய கணவர் எதுவா இருக்கட்டும் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்க்கணும். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென், ஆமென். பாருங்க, அழகா இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கின்றேன், என்னை பின்பற்றுகிற, அதாவது இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன், நான் ஃபாலோ பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, என்னை பின்பற்றுகிறவன் அதாவது இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அப்ப ஜீவ ஒளினா பிரகாச ஒளி. ஒரு தேவனுடைய பிள்ளைய பார்க்கும்போது ஒரு பிரகாச ஒளி இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களை பார்க்கும்போது வெளியில நீங்க நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துருப்பீங்க அப்படிதானே, உங்களை பார்க்கும்போது என்னோட பிரச்சனையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது சிஸ்டர், என் பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது, என்னன்னு தெரியல, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. அதான் நான் ஹாஸ்டல்ல இருப்பேன். ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ நான் சந்திக்கிறது வழக்கம் உண்டு. அப்ப வந்துட்டு நிறைய பேர் அதாவது குடும்ப சூழ்நிலையினால ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாங்க. சில பேர் டிவோர்ஸ்னால வந்து நிறைய காரியங்கள் வந்திருக்கும். ஆனா என்ன ஸ்டாப் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருந்தது, இதை நான் ஷேர் பண்றேன், எனக்காக ப்ரேயர் பண்றீங்களா? சோ இது எங்க இருந்து வருதுன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அ பர்சன். இப்ப இந்த பொண்ணுனாலங்கிறது கிடையாது. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும்போது, தேவனுடைய கிருபை இருக்கும்போது என்ன நடக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட கொண்டு வருவார். அது எப்படி கொண்டு வருவார்னா, நம்ம ஜீவ ஒளியை அடைந்திருக்கும் போது, இருள்
இருளில இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன், ஒளியானது நம்ம கிட்ட வரவே வராது. அப்போ அதாவது தேவனை பின்பற்றுகிற நாம் ஒளியில் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நம்ம நடக்கணுமா. 1 கொரிந்தியர் யாராவது ஒருத்தர் ரீட் பண்றீங்களா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:17. 1 கொரிந்தியர் 7:17. நீங்க ரீட் பண்ணாதான் நீங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க ரீட் பண்ணுங்க. 1 கொரிந்தியர். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அழகான ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் அழகா சொல்றாரு பாருங்க. தேவன் அவர் என்ன பண்றாருன்னா, அவனவனுக்கு, அதாவது யார் யாருக்கு பகிர்ந்து கொடுத்தபடியே, அதாவது யார் யாருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ கர்த்தர் அவனவனை அழைத்தபடியே அப்படியே அவன் நடக்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல வந்துட்டு உங்களை இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர் வந்து ரன் பண்ண சொல்றாரு ஆண்டவரு, உங்களை நடத்தணும்னு சொல்றாரு. நீ இதுக்குதான் நீதான் குடும்பத்தை கட்டணும், நீதான் குடும்பத்துக்கு வந்து ஒரு தூணா இருக்கணும், நீதான் ஜெபத்தை வந்து நீதான் உன் குடும்பத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரா? அதுதான் நான் உனக்கு மேல வச்சிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்றாரா? நீங்க அதுக்கு பாத்திரவானா இருக்கிறீங்க. நீங்க அப்படியே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல உங்களுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறார். சண்டே கிளாஸ்ல நீங்க பாடம் எடுக்கிறீங்களா? சண்டே கிளாஸ்ல எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? அதே போலதான் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா? ஒரு 1 hour கர்த்தருக்கு என்று ஸ்பெண்ட் பண்றீங்களா? அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. எல்லாருக்கும் எல்லா அழைப்பும் கிடைக்காது. ஆனா கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு அதாவது நம்ம நடக்க வேண்டும். அதாவது அழகா இந்த வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கிறோங்க? நம்ம ஜஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த வசனம் ரீட் பண்ணும்போது நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆண்டவரே, ஆம் ஐ அப்படின்னு கேட்க தோணுச்சு. நான் உண்மையா நடக்கிறேனா? சில வேலைகளை நான் வந்து மாம்ச ரீதியா சில பிரச்சனைகள் ப்ராடக்ட் வரும்போது உலக பிரகாரமா நம்ம போயிடுறோம். சில டைம்ல வந்து ப்ரேயர் பண்ண நம்மளால முடியல. சில டைம் கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, நான் உண்மையா உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நடக்கிறேனா? அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நடக்கலனா இன்னைக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா. நான் இன்னைக்கு ரெடியா இருக்கிறேன். உங்க அழைப்பின்படி நான் நடக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அன்று நிச்சயமா நம்மள வளர்ந்து எங்களோட பிரேயர்ல கூட ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா வாலிபர்களுக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருமே பாடுள்ள மனுஷர்கள் தான். நம்மளால சம்டைம்ஸ் ஜெபிக்க முடியாது. காரணம் அவ்வளவு இங்க வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும். இங்க இருந்து வராது அந்த பிரச்சனை. ஆனா பிரேயர் நடத்தணும். இப்ப நான் சொல்லுவேன், ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் கேளுங்க. சத்தியபரனாகிய தேற்றரவாளர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னன்னா நம்ம சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்க மாட்டாரு, அவருடைய சித்தத்தின்படி நம்மளை ஜெபிக்க வைப்பார். அதனாலதான் அவர் உதவி செய்கிற தேற்றரவாளராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்துட்டேன் அப்பா. நான் என்னோட ஒர்க்லயும் என்னோட சில விஷயங்களையும் I was held up with lot of things and I forgot what vision you had for me. God, please use me, Lord. இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பயன்படுத்துங்க சுவாமி, என்னை முழுமையாக பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். ஒரு மனுஷனோட கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. வித்தவுட் ஃபேத் there is no God. ஃபேத்தே இல்லாம எங்கேயுமே இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் நடக்கும்போது கேட்கிறாரு, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இது விசுவாசிக்கிறாயா? சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இயேசு அற்புதம் செய்யறாருன்னு எல்லாரும் போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் கேட்பாரு, உண்மையா நீ என்ன விசுவாசிக்கிறியா? இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு இல்ல, நீ உண்மையா விசுவாசிக்கிறியா? நீ என்ன உண்மையா விசுவாசிக்கிறியா? கடலின் மீது நடந்து வரும்போது பேதுரு அவன் அமிழ்ந்து போகிறான் பின்னாடி திரும்பி பார்த்து, அற்ப விசுவாசியா என்று சொல்லுகிறார். என்ன நீ இப்படி இருக்கிற? அப்ப நீ என்ன விசுவாசிக்கலையா அப்படின்ட்டு. இப்ப நம்ம விசுவாசிகளா இருக்கிறனா என்ன பண்ண வேண்டும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் செய்வார். அதாவது என்னோட திருமண காரியத்துக்கு பாத்தீங்கன்னா
லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன், லாட்ஸ் ஆஃப் பேக் டாக். அதாவது பின்னாடி பேசுற நிறைய பேர் இருந்தாங்க. என்னால முடியல, என்னால ப்ரீச் பண்ணவே முடியாது. அப்படி அப்படி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இவ்ளோ டிலே, ஏன் இவ்ளோ டிலே, இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு. லாட்ஸ் ஆஃப் அன்வான்டட் கொஸ்டின்ஸ் தட் ஐ கான்ட் ஹேண்டில். பட் ஐ ஸ்டில் அப்படியே ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்றது. ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே நான் உங்க பிள்ளை சுவாமி, நான் விசுவாசத்து நடக்கிற பிள்ளை, நீங்க என்னைக்குமே என்னை பின்னாடி விட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துவீங்கன்ற விசுவாசத்தோட நாங்க உட்கார்ந்து நான் ஜெபிச்சேன். அவ்வளவு 3 வருஷம் ஜெபிக்கிறது அவ்வளவு ஈஸியாங்க. உட்கார்ந்து ஜெபிப்பேன். எந்த கல்யாண வீட்டுக்கும் போக முடியாது. கல்யாண வீட்டுக்கு போனாலே the first question உங்க அதாவது நம்மள கேக்குறாங்களோ இல்லையா, நம்ம பெற்றோர்களை கேட்டு அவங்கள துக்கப்படுத்துவாங்க. And I said only one thing to my parents. ஒரே ஒரு விஷயம் தான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். நான் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. இதே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன நல்ல ஒரு இடத்துல உட்கார வைப்பாருப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார், அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடுவதில்லை. And when the words was very strong and I was very weak, I still sit on the presence of God and I was asking God, you have to do it for me. ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு. ஹல்லேலூயா. விசுவாசித்து நடக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசிச்சு நடக்கிறதுதான் ரொம்ப கடினமான பாதை. இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் தான் நம் தேவன். இல்லாதவைகள் உங்க வாழ்க்கையில இருக்குதா, செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார். நான்லாம் பாட்டு பாடுவேன்னு நினைக்கவே இல்லை. என்னோட ரூம்ல உட்கார்ந்து எனக்கு கொடுத்த ஒரு குட்டி பெட்ல உட்கார்ந்து நான் ஜெபிப்பேங்க, பாட்டு பாடுவேன். எனக்கு உட்கார்ந்து பாடக்கூட ஜெபிக்க கூட ஒரு இடம் இருக்காது. ஆனா அந்த ஒரே ஒரு பெட்ல தான் நான் எல்லாமே பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, ஒரு பெரிய ஸ்டேஜ்ல கொண்டு போய் பாட வச்சார். இது என்னால ஆனது கிடையாது, இது தேவனுடைய ஈவு. when you believe him, no matter where you are, you might be sitting in somewhere in dirty place or wherever it may be, he will lift you up. கண்டிப்பா அதை செய்வார். எஸ்தர் ராணி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா, ஆனா ஆண்டவரோட ப்ரிப்பேர் பண்ணி அரண்மனையில கொண்டு போய் உட்கார வச்ச. விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். விசுவாசியா இருக்கிற நாம், I'm going to finish it by saying, நம்ம எப்படி நடக்கணும், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பெஸ்ட். நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த ப்ரேயர் எல்லாம் பார்த்துட்டு, சிஸ்டர் வெரி குட் சிஸ்டர், நான் உங்க ஃபேன் சிஸ்டர், அப்படி இப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. மனுஷரை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜீசஸ் இஸ் our ஹீரோ. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உண்மையா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாங்க. people might be saying that அப்துல் கலாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இட்ஸ் ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்டாரை சொல்லுவாங்க, அந்த ஸ்டாரை சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வேதாகம் முழுதுல நீங்க வாசிக்கும் போது அவர் உண்மையாக, உண்மையுள்ள மனுஷனாக, பிதாவின் சித்தத்தின்படி கடைசி வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராக வாழ்ந்து நமக்கு காட்டிட்டு போறாரு. ஹீ இஸ் த ஹீரோ. அவரை தாண்டி வேற யாருமே நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல என்ன தெரியுமா பண்றாங்க, யோகா போறாங்க, சமாதானம் இல்லைன்னு போறாங்க. But nobody knows, when you sit in the presence of God and read this, your life will change. ஆனா இன்னைக்கு யாருக்குமே தெரியலங்க. ஸ்பெண்டிங் லாட்ஸ் ஆஃப் மணி, அதாவது உடம்பு சரியில்லைன்னா, மன ரீதியம் சரியில்லைன்னா அவ்வளவு ரூபாவை கொடுத்து எங்கெல்லாமோ போய் மெடிடேஷன் எடுக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், கர்த்தரோடு நாம் நடக்கும்போது அவர் நம்மளை தூக்கி நம்மள கையில தூக்கி எந்த பாதையில போகணும்னு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடினமா தான் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாமே நமக்கு கிடைச்சிடாது, பிளேட்ல எல்லாமே வந்துடாது. everything is hard in our life. அதை நான் அனுபவிச்சேன். நான் இசப்பா கிட்ட கேட்டேன், இசப்பா நான் ஒரு யங் கேர்ள் தான் இசப்பா, ஆனா எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் வந்து ஆபீஸ் முடிச்சு வந்துட்டு நான் ப்ரேயர்ல இருக்கிறேன், நான் தூங்குறேன், ப்ரேயர்ல இருக்கேன், ஐம் கோயிங் ஃபார் மினிஸ்ட்ரி, சாங் பாடணும். ஆனா எனக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டம்? என் முகத்தை தெரியாதவங்க கூட ஏன் என்னை பார்த்து சில விஷயங்கள் கேட்கிறாங்க?
ஆண்டவர் சொன்னார், நீ 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 நிலையாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு அதே ஆண்டவர் தாங்க சொல்றாரு, உங்களோட இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம முதலாவது தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம நடக்க வேண்டும். கடைசி அது விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக அன்று உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடலாம். ஒரே நிமிஷம். ஓகே, நான் கண்களை மூடி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you Lord. Thank you. Thank you சுவாமி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் சந்தித்தே. ஏசப்பா, இந்த வேளையில உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. We know that you are here when we were discussing about lot many things about how to walk in the presence of God, Lord. And you are here in the midst, Master God. அப்பா, இந்த வேளையில ஐயோ, நான் சில வேளையில அன்றுக்கு பிரியமில்லாம நடந்துட்டேனே, சில டைம்ல என்னால பழைய மாதிரி இருக்க முடியலையே, என்னால முன்ன மாதிரி ஏசப்பா கூட நடக்க முடியலையே, சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே, அன்று நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு பாரத்தோடு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா, I speak life in the name of Jesus, Master God. I speak life. I speak you, Master God. இன்றைக்கு எங்களை ரெனியூ பண்ணுங்கப்பா. நாங்க உங்க வழியில நடக்கணும் சுவாமி, உங்க வழியில நடக்கணும் அப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு போதித்தருளுங்க சுவாமி. அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்க மறக்க கூடாது. நாங்க எது செஞ்சாலும் எங்களுக்குள்ள தேவனை நீ பார்க்கிறார் என்ற பயம் எங்களுக்கு இருக்கணும். நான் நேர்மையாக எது செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமாய் செய்கிற மகனாக காணப்பட வேண்டும் என்று நான் யோசிக்கணும்ப்பா. இருளில நான் நடக்க கூடாது, ஒளியின் பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. ஆண்டவரே, இருள் என் வாழ்க்கையில இருக்க கூடாதப்பா. விசுவாசிக்கணும்ப்பா. விசுவாசிச்சு நான் நடக்கணும். அவ்விசுவாசம் எனக்குள்ள இருக்க கூடாது. நான் ஆண்டவரே, நான் வெறும் ஆண்டவரே சர்ச்சுக்கு போற பொண்ணா இருக்க கூடாது, சர்ச்சுக்கு போற பையனா இருக்க கூடாது, என் குடும்பம் அப்படி இருக்க கூடாது. மாறாக இதை நிலைத்து நிற்கிறவைகளாக மாறணும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ அப்பா. இந்த வேளையில யாரெல்லாம் அப்பா ஆண்டவரே மனதை திறந்து பேசி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நீங்க ஒரு சமாதான சந்தோஷத்தை கொடுங்க சுவாமி. இந்த ப்ரோக்ராம, இந்த மீட்டிங்கை நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. I bless them Lord. I bless them Lord. I bless them Master God. இது இன்னும் பெருசா வளரணும். இந்த வார்த்தையான சுவிசேஷம் மற்ற ஜனங்களுக்கு போய் ஆசீர்வாதமாய் மாற ஆவியானவர் கிருபை தருவீரார். அன்றே நான் ஒன்றும் இல்லை அப்பா, வெறுமையான பாத்திரம் அப்பா. எனக்கு கொஞ்சம் நீங்க பயன்படுத்தினதற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. 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 Thank you and praise the Lord. God bless you.